राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। गुरु நம்முடைய மனசினுடைய பலஹீனங்களை தைரியமா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஜீவன். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ பந்துவோ தாயோ தகப்பனோ சகோதரனோ ஃப்ரெண்டோ சில விஷயங்களை பட்டவர்த்தனமா சொல்ல முடியாது. சொன்னாலும் அது நமக்கு புரியும்படியா சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச் பல சந்தர்ப்பங்கள்ல. ஏன்னா நம்மளுடைய ஒரு பர்சனல் ஈகோ இருக்கு. அப்புறம் நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன், இப்படி எல்லாம் ஒரு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். குரு கரெக்டா நம்முடைய பலகீனத்தை சொல்லி அதை மாத்துறதுக்கான வழியையும் சொல்லி கொடுப்பார். அதனாலதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு கொண்டாடுறோம். இப்ப சாதாரணமா அர்ஜுனன் மாதிரி யாராவது நம்ம கிட்ட புலம்பினா வச்சுக்கோங்களேன். இப்ப பகவத்கீதை ஆரம்பம், அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் நிறைய புலம்புறான், என்னெல்லாமோ சொல்லி புலம்புறான். சாதாரணமா பார்த்தா அது ரொம்ப நியாயமான புலம்பல் மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு கோழைத்தனத்தோட மைண்ட் செட்ல இருக்கும். அது பேர் கருணைலாம் கிடையாது. அதுக்கு பேர் கருணை, அக்கறை, அன்பு, ஒரு நியாயமான ஆதங்கம், இப்படி பலவிதமா சொல்லிட்டு இருப்போம். எதுவுமே கிடையாது. கோழைத்தனம், த வீக்னஸ் ஆஃப் வில். பல சந்தர்ப்பங்கள்ல சில பேர் யாருக்கா உடம்பு முடியலன்னா ஒன்று நான் செத்து போனாலும் பரவாயில்ல, அவா நன்னா இருக்கட்டும். இது வீக்னஸ் ஆஃப் வில். என்னடான்னா எனக்கு அவா கஷ்டப்படுறத பார்க்க வேண்டாம், நான் செத்து போய்ட்டு நான் பார்க்க மாட்டேன்ல, எல்லாமே பார்த்தேன்னா எனக்கு அது ஒத்துக்கொள்ள முடியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன், அவ்வளோதான். சில பேர் அவமானப்படுத்திட்டா அப்படின்னா ஒன்று நான் செத்து போயிடலாம். ஏன்னா வீக்னஸ் ஆஃப் வில். இவா அப்படி நடந்துட்டாளே, இவா இப்படி பண்ணிட்டாளே, இவர்கள் இப்படி எனக்கு ஒரு அசிங்கத்தை கொடுத்துட்டாளே, இது எல்லாமே ஏத்துண்டு இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய மனோபலம் இல்லாததுனாலே வரக்கூடிய மனதின் கோழைத்தனம். சரியான வார்த்தை கோழைத்தனம். இது பயம் கிடையாது, கோழைத்தனம். கைபியம் மாஸ்ம கமபாச அப்படி பகவான் சொல்ல, அலித்தன்மையை அடையாதே அப்படின்றான். பல சந்தர்ப்பங்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட அப்படி சொல்லும் பொழுது, ஆமா பாவம், ஐயோ எவ்வளவு நல்லவா, எவ்வளோ வருத்தப்படுறா, எவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறா, அப்படிலாம் சீன் போடுவோம். ஆனா குருவோ பகவானோ பிளண்டா சொல்லிடுவா. பல சந்தர்ப்பங்கள்ல நாம சொல்லுவோம், என் குழந்தைய நினைச்சு கவலைப்படுறேன், ஊரை நினைச்சு கவலைப்படுறேன், உலகத்தை நினைச்சு கவலைப்படுறேன். சில பேர் சொல்லுவா, உலகத்தை நினைச்சு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சில சந்தர்ப்பத்தில். ஒன்று நான் சொல்லுவேன், நேற்று நைட் சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, காஃபி குடிச்சியா, தூங்கினியா? குடிச்சு என்ன கவலைப்பட்டா எப்படி தூக்கம் வரும், எப்படி டீ குடிச்சா, எப்படி சாப்பிட்ட, சும்மா நீ உலகத்து மேலே கவலைப்பட நடிக்காதே அப்படின்டுவேன். உண்மைதான். நம்ம வெறும் உலகத்துல என்னமோ இப்படிலாம் போயிட்டு இருக்கு, எனக்கு அதை பற்றியும் கவலை இருக்குன்னா எல்லாம் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு, தன்னுடைய எண்ணங்கள் ரொம்ப கருணை மிக்கதா அடுத்தவர்கள் காட்டிக்கிறதுக்காக ஆணும் பெண்ணும் நடத்தக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கோழைத்தனமான டிராமா. அர்ஜுனோட வாங்கு 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 சுவாமி வாங்கி விட்டுருவாரு. அவன் எப்படி அப்படி திங்க் பண்ணணும், கட்டி பிடிச்சு, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அர்ஜுனா, யூ ஆர் சச் ஒண்டர்ஃபுல் டிவோட்டி, என்ன ஒரு கருணை உனக்கு, அற்புதம் தான் அப்படின்னா ஒரு இடத்துலையும் சொல்லலை. பயந்தாங்குள்ளி மாதிரி வளராத, அதுவும் பேசுறது என்னமோ ஞானி மாதிரி பேசு, ஆனால் உளறி கொட்டின்னு இருக்காய் அப்படின்னு பகவான் சொல்றான். ஸோ குரு பகவான் இவர்கள் தான் பிளண்டா
சத்தியத்தை உள்ளபடி நம்ம கிட்ட பேச முடியும். நான் குருஜி மாதிரி தான் நேரடியாக பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கேன். ஒரு சிஷ்ய என்னமோ ஆபீஸை பற்றி கச்சாமச்சா புலம்பின்றே இருந்தா ஒரு அரை மணி நேரம், அதுவே ரொம்ப ஜாஸ்தி. குருஜி மாதிரிலாம் விடவே மாட்டா. கடைசியில் குருஜி அம்மா கேட்டா, அந்த பாஸுக்கு நீ செக்ரட்டரியா வெப்பாட்டியான்னு கேட்ட. பொண்டாட்டியை கேட்டிருந்தாலே கஷ்டம். என்னம்மா இப்படி கேட்குறேன்னா, செக்ரட்டரினா ஆஃபீஸ் வேலையை பண்ணிட்டு அதில் என்ன சொல்லணும், அவனுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பண்ணிட்டு சம்பளம் கொடுக்கணும், வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும். என்ன உளறின்னு இருக்க, இங்கே வந்து என்கிட்ட புலம்புறதுக்கு அவன்கிட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி தொலைச்சாவது தீர்வு கிடைக்கும். அங்கெல்லாம் நல்ல மாதிரி அழகாக ஓகே சார், எஸ் சார், மண்டே ஆடுறது பும்பும் அது மாதிரி. இங்கே வந்து புலம்புறது என்ன, உன் மாமியார் உங்கள் அம்மா உன் புருஷன் மாதிரி இப்போ வளர்றதெல்லாம் கேட்டுருக்கனால பைத்தியக்காரியா அப்படியே சொன்னம்மா. நான் பைத்தியக்காரியும் இல்லை, நீ ரொம்ப நல்லவளும் கிடையாது, ஓடி போ அப்படின்னா. அதோட வாய முடியாது தான். அதுக்கப்புறம் புலம்புறதே விட்டுட்டா. அந்த அந்த வீக்னஸ் ஆஃப் வில் அடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அந்த புலம்ப ஆரம்பிக்கும் போது அதை கட் பண்ணணும் இல்லை. அந்த மனோபலம் குருவுக்கு உண்டு. ஏன்னா சத்தியத்தை பேசுகிறோம், தர்மத்தை பேசுகிறோம், நியாயத்தை பேசுகிறோம். இதுக்கு பயப்படணும். இவர்கள் கவலைப்படுவார்களே, கொஞ்சம் கவலைப்பட்டா என்ன இப்போ, கொஞ்சம் அழுதா என்ன இப்போ, எப்போதான் உண்மை தெரிஞ்சுக்கிறது, எப்போதான் ரியலைஸ் பண்ணுறது, எப்போதான் நம்மளை மாற்றிக்கிறது. அதுக்கு ஒரு தைரியம் குருவுக்கு உண்டு. சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி ரொம்ப தைரியவான். எல்லா குருமாரும் சமர்த்த ராமதாசர் நம்ம பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கோம். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு சிஷ்யாலையும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறார். நம்ம 2-3 நாளாக சில சிஷ்யர்களை ப்ராமினெண்ட்டாக இந்த வேணாபாய், அக்காபாய், உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி அப்படி பார்க்கல. சமர்த்த ராமதாசருடைய பல கோடி சிஷ்யர்களில் ஒரு சில சிஷ்யர்களை பற்றி சில குறிப்பு சின்னதாக காண கிடைக்கிறது. அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர், தேவகிரி அப்படின்னு ஒரு இடம். அங்கே வந்து அவர் வந்து இந்த ஜமீன்தார் மாதிரி சவுகார் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப நாள் ஆசை தேவகிரிக்கு வந்து சமர்த்த ராமதாசர் கீர்த்தனம் பண்ணணும், பிரவச்சனம் பண்ணணும், ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பக்தி வரணும், எல்லாருடைய லைஃபுக்கும் ஒரு அர்த்தம் வேணும், எல்லாருடைய மனசுக்கு பாரம் இறங்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணி சமர்த்த ராமதாசரை கூப்பிடுறார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் ஷாஃபல்ல இருக்கார். ஸோ ஷாஃபலை விட்டும் அவரால் கிளம்ப முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, ஷாஃபல்லையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். ஆனால் இவர் ரொம்ப சின்சியராக கேட்குறார். அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப நியாயம். பெருமைக்காக ஊரில் வந்து நான் சமர்த்த ராமதாசருடைய கீர்த்தனத்தை ஏற்பாடு பண்ணேன், அந்த மாதிரி பெருமையாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப ஜென்யூனாக கேட்குறார். சமர்த்த ராமதாசர் சரின்னு சொல்லிட்டார். சில சிஷ்யாலாம் பார்க்குறா, எப்படி சரின்னு சொன்னார், சரி ஒன்றும் கேட்டுக்கல. அந்த நாளும் வந்தாச்சு. சமர்த்த ராமதாசர்கிட்ட சிஷ்யா ஞாபகப்படுத்தலான்னு பார்க்குறா. ஆனால் சந்தர்ப்பங்கள் அவருக்கே ஞாபகம் இருக்குன்னு கேட்க மாட்டார். அப்போ பார்க்குற அவர் கிளம்புவார்னு பார்த்தா தேவகிரிக்கு கிளம்பவே மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு இங்கே ரூட்டீன் நதியில் குளிக்கிறது, ராமராயாவுக்கு பூஜை பண்ணுறது, அவருடைய தியானம் இங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தேவகிரிலேருந்து அந்த ஒரு வர சவுகார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு, குருநாதா அன்னைக்கு நீங்கள் எங்கள் ஊரில் வந்து கீர்த்தனம் பண்ணதுனால எல்லாம் நல்லா இருக்கும், எல்லா மனசும் நிறைஞ்சு இருக்குது, சிஷ்யாளுக்கு ஒன்றுமே புரியல, எப்போ போனால் நமக்கு தெரியாமல் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தா, என்ன சொல்கிறேன் நீங்கள் சமர்த்தனம் தான் அன்னைக்கு சொன்ன தேதிக்கு வந்தார். இவா சொல்கிறா, இல்லை அவர் இங்கே தானே இருந்தார். இல்லை அங்கே இருந்தார். அப்புறம்தான் அவளுக்கு புரியுது, சமர்த்த ராமதாசர் இங்கேயும் இருந்திருக்கார், அங்கேயும் இருந்திருக்கார். ஒரே சந்தர்ப்பத்தில் 2 ரூபம் இருந்து, எப்படி கிருஷ்ணன் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே நாரதர் 16,108 கிரகங்களில் பார்க்கும்பொழுது 16,108 கிருஷ்ணனா சுவாமி காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி சமர்த்த ராமதாசர் இங்கும் இருந்தார்,
அங்கும் இருந்தார். இது மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு ஸ்பெஷல் அனுபவம். நான் குருஜி அம்மாவோட அப்பதான் குருஜி அம்மா ஒத்துண்டு சிஷ்யனாக ஆரம்பிச்சு அந்த காலகட்டம். இப்போ குருஜி அம்மா தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருந்துன்றது அதெல்லாம் ஞாபகம் இருக்காங்க. அது பெரிய அப்போ ஷாக், அதிசயம், அப்போ பிரமிப்பாக இருந்தது. அது எப்படின்னு ஒரு ஸ்திரீ உண்டு. அப்போ அவள் புருஷன் வந்து அவளை ரொம்ப படாத பாடுபடுத்திட்டு இருந்தான் என்னெல்லாம் இருந்தது அவள் லைஃப்பில். அம்மாட்ட வந்து புலம்போ, அம்மா சொல்ல கவலைப்படாது, எல்லாம் கிருஷ்ணன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது மராட்டியோ சௌராஷ்டிராவோ எனக்கு அது மட்டும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது. அப்போ அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை, குருஜி அம்மா தான் ரொம்ப தைரியம் சொல்லுவா எப்பவுமே. ஒரு நாள் வந்து அவள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. வீடு பூட்டி இருக்கு, எப்பவுமே வேலைக்கு போகிறா, புருஷன் ஒழுங்கு கிடையாது. ஸோ வீட்டில் வந்து எப்போதுமே திறந்துட்டு நேராக வந்துட்டு கிச்சனில் போய் எல்லாம் காஃபி டீ போட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் அவளுக்கு. அவள் நேராக போயாச்சு, அடுப்பை பற்ற வைக்கலான்னு போகிறா. அவளுக்கு குரல் மட்டும் கேட்கறது, முதல்ல ஜன்னல் எல்லாம் திறந்து வை, கதவெல்லாம் தர. யூஸ்வலாக கதவை சாத்தியே வச்சுருப்பா ஜன்னலில். திரும்ப திரும்ப அடுப்பை பற்ற வைக்கலாம் போனால் ரொம்ப கமாண்டிங்காக முதல்ல கதவை தரடி அப்படின்னு குருஜி அம்மாவோட வாய்ஸ். அவளுக்கு டக்குனு எங்கள் அம்மா ஃபீல் குருஜி அம்மா அங்கே இருக்கா அப்படின்னு. கதவெல்லாம் திறந்து விட்டு முதல்ல உட்காரு 2 நிமிஷம் அப்படின்னு பக்கத்துலேருந்து சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். சரி நம்ம உட்காந்துருக்கா. அப்போ தான் கவனிக்கிறேன் அவளுக்கு கேஸ் ஸ்மெல் வருது. அவள் புருஷன் கேஸை திறந்து வச்சுருக்கான் வேணுன்ட்டு இவளை இது பண்ணுறதுக்காக. ஆனால் குருஜி அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவளுக்கு கிடச்சி அவள் கதறி அழுதா. நான் கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருந்த சாட்சி. அம்மா நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் என்னோட வீட்டில், நான் பார்த்தேன் அப்படின்னு அழகா அவர் சொல்ல, குருஜி அம்மா ஆமாம் இருந்தேன் அப்படின்னா. நான் அப்படி பார்த்தேன், அவள் வளர்றாளா குருஜி வளர, நம்ம 2 பேரும் நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காளா. ஆனால் எனக்கு தெரியும் அவள் எங்கேயோ இருந்தா. தாம்பரம் அந்த ஏரியா பக்கத்துலேயே கிடையாது, அவள் ஊர் வேறு எங்கேயோ, சம்திங் அண்ணா நகரோ 50 எங்கேயோ இருந்தா. அவளோட எங்கேயோ தள்ளி நியர்பை பக்கத்து தெரு அடுத்த தெருவெல்லாம் கிடையாது. இப்போ குருஜி அவள் தரடா அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. நமக்கு அதுக்கு மேலே அப்போ ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுது, குருவுடைய பலம் அவ்வளோதான். அதனால ரொம்பலாம் யோசிக்கல இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா. முதல்ல புரியலை, அப்புறம் பிரமிப்பாக இருந்தது, அப்புறம் அதிசயமாக இருந்தது, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அந்த உடனே அந்த எதிர்பார்ப்பு போயிடக்கூடாது. இது எப்போதுமே எனக்கு அது ஒரு பயம். எல்லா சர்டிஃபிகேட்டை சொன்னாலும் அந்த ப்ராசஸை விட எனக்கும் இந்த மாதிரி கிடைக்கணும், நடக்கணும். இது வந்து மனித மனதினுடைய ஏமாத்து வித்தை. அதனால் அதில் போய் மாட்டிக்கப்படாது நம்ம. ஸோ ஒரே சமயத்திலேயே 2 இடங்கள்லாம் பகவான் குரு இவாளால் இருக்க முடியும். எல்லா குருமார்களும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணது இல்லை. ரேரஸ்ட் ரேரா எங்கேயோ சில பேர் இப்படி பண்ணுவார்கள். அதில் சமர்த்த ராமதாஸோட இந்த வைபவம் ராமகிருஷ்ணன் அப்படின்ற அவருக்கு கிடைச்சது. இது ஒரு அனுபவம் அவருக்கு. இன்னொரு பக்தர் இருந்தார், விஸ்வம்பர் பந்த் அப்படின்னு பேர். அவருக்கு சமர்த்த ராமதாஸ் மேல அப்படி ஒரு திருட விசுவாசம், நம்பிக்கை, பக்தி. அது உட்காந்து எழுந்தா கூட ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படிதான் உட்காந்து எழுந்துப்பார். அவருக்கு அப்படி ஒரு குரு பக்தி. எப்படி வடுக நம்பி ராமானுஜா அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படி அதையே ஜெபிச்சுட்டு இருப்பார். அவர் மனசுல எப்பொழுதுமே சமர்த்த ராமதாஸருடைய தியானம் தான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அவருக்கு பிரத்யட்ச சமர்த்த ராமதாஸருடைய காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ சமர்த்த ராமதாசர் இருக்கார், எங்கேயோ நான் இருக்கேன்னு ஃபீலிங்கே கிடையாது. நிறைய பேர் கேட்பா, நீ ஏன் ஷாஃபல்க்கெலாம் வரவே இல்லை? எதுக்கு ஷாஃபல் வரணும்?
ஏன்னா குருவை பார்க்க வர வேண்டாமா? குரு தான் என் கூட இருக்காரு. என் கூட இல்லை, இங்கே தான் இருக்காருன்னா வரணும். அவர் தான் என் கூடவே இருக்காரு. சில சிஷ்யெல்லாம் கிண்டலா, எங்கள் கூட இல்லையா குரு? நான் இல்லைன்னு சொல்லலையே, நீங்கள் கேட்டேன்னு நான் பதில் சொன்னேன். ரொம்பதான் திமிரு அப்படின்னு. ஆனால் அவருடைய பாவத்துக்கு அவருக்கு எப்பொழுதுமே என் குருநாதன் என் கூடவே இருக்கார் அப்படின்னு அனுபவம். அந்த அனுபவத்தை அடுத்த ஆளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படின்னா நடந்ததுன்னு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்தது, அவர் அதை என்ஜாய் பண்ணார். இப்படி சமர்த்த ராமதாஸுடைய சாநித்தியத்தை இவர் இப்படி உணர்ந்தார். அவர் இன்னொருத்தர் விஸ்வாஸ் ராய் அப்படின்னு ஒருத்தர், அவரு சமர்த்த ராமதாசருடைய பக்தர். அவருக்கு என்னமோ காசி எல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னமோ தெரியாதது அப்படி தடைபட்டுட்டே இருந்தது. இல்லாட்டி அதுக்கு ஒரு தெளிவா போகலாம் அப்படின்னு ஒரு கேரண்டி வரல அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார், நேர போய் சமர்த்த ராமதாஸரை பார்ப்போம், அவரை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி நேர சமர்த்த ராமதாஸரை பார்க்க வர. அவர்கிட்ட கேட்கல, நான் காசி போகட்டுமா வேண்டாமா என்ன பண்ணிட்டோம். ஒரு பாட்டுக்கு வந்தார், சமர்த்த ராமதாஸ நமஸ்காரம் பண்ணார், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தார், பிரசாதம் சாப்பிட்டார், சமர்த்த ராமதாஸ் ஆசீர்வாதம் பண்ணார். இவரும் ஒன்றும் கேட்கல, அவரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்தார், நேர வீட்டுக்கு வந்தார். சரி காசிக்கு போகலான்னு ஒரு கட்டளை மாதிரி வந்தது, நேர கிளம்பி காசிக்கு போயிட்டார். இந்த மனசுல அந்த தெளிவு இல்லாமல் இருந்தது இல்லையா, போனால் உடம்புக்கு படுத்து நிறைய ஒரு நம்மளுடைய சுய எண்ணங்கள் உண்டு இல்லையா, குடும்ப விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ நாள் போகணும். இந்த தெளிவு கிடச்சி கொடுத்தான். அவர் பாட்டு என்னமோ வந்தார், கிடக்கிற தயாரானா நேர காசி யாத்திரை கிளம்பிட்டாராம். அன்னிலேன்னு சொல்லுவாராம், நான் சமர்த்தரை பார்த்தேன் காசி யாத்திரை போனேன், இல்லாட்டி எனக்கு காசி யாத்திரை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நிஜமாவே ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒன்று சொல்லுவா, 108 திவ்ய தேசங்கள் எங்கடா இருக்குன்னா ராமானுஜர் திருமேனியில் இருக்குன்னு சொல்லிடுவா. ஸோ குருவை சேவிச்சாச்சுன்னா அவர் எல்லா 108 திவ்ய தேச பெருமாளையும் சேவிச்சுட்டு இருக்கிறதுனால அவரை சேவிச்சாலே 108 திவ்ய தேசம் சேவிச்ச புண்ணியம் உண்டு அப்படின்னு ஒரு இது வச்சனம் உண்டு. ஸோ சமர்த்த ராமதாசரை நினைச்சாச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா காசி விஸ்வநாதன் நீ வான்னு ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி கிளம்பி போயிட்டான். அழகா இருக்கும் நிஜமாவே. அது ரொம்ப சொல்றேன், ஏன்னா குருஜி அம்மா எங்கேயுமே யாத்திரை போனதில்லை, ஆனா நான் நிறைய நினைச்ச போதெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா குரு கிருப்பை அது ஒண்ணுதான் இன்னி வரைக்கும். அதனால இந்த மாதிரி அனுபவங்களும் குருவுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கும். சரி, குரு கிருப்பை அப்படின்றது பலவிதமா உண்டு. நான் திரும்பி சொல்றேன், கிருஷ்ண கிருப்பை, குரு கிருப்பை, கிருஷ்ண லீலா, இது எல்லாமே பலவிதமான பரிமாணம், நிறைய டைமென்ஷன்ஸ் உண்டு. இப்படிதான் கிடைப்ப சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன சாப்பிட்டேன்னு கேட்கணும்ல. ஏதோ ஒன்று சொன்ன சாப்பாடு சாப்பிட்டேன், வேற என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? அதான் என்ன சாப்பிட்டேன்னு திருப்பி கேட்போம். ரசமா, சாம்பாரா, காயா, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. நேற்று ஒருத்தரை கேட்டோம் சாப்பிட்டியான்னு, சாப்பிட்டாச்சுன்னார். அப்புறம் என்னென்னு சாப்பிட்டேன்னு கேட்டோம், லீனா லிஸ்ட்டு போட்டார். அப்புறம் திருப்பி அடுத்த நாள் கேட்குற சாப்பிட்டியா, சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டுருக்க போகிறோம், நேற்று சாப்பிட்ட மாதிரி அதே தானே அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் மாறுபடுறது இல்லையா? அந்த மாதிரி குரு கிருப்பை உங்களுடைய தாபம், தேவை, சூழ்நிலை, விஷயம் இதற்கு தகுந்தாற் போல மாறுபடும். ஒரே மாதிரி கிடையாது அந்த குரு கிருப்பை. என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். உபன்யாசம் பண்ணும் பொழுதோட குரு கிருப்பையை நான் வேற விதமாக உணர்வேன். இப்போ எனக்கு உடம்புல அடியெல்லாம் பட்ட பொழுது, ஆக்சிடென்ட் ஆனபோது குரு கிருப்பையை வேறொரு விதமாக உணர்ந்தேன். வாட்ஸ்அப் சத்சங்கம் எல்லாம் பண்ணுறோம், யூடியூபோட எல்லாம் பண்ணுறோம், அப்போ ஒரு விதமான குரு கிருப்பை. யாத்திரை போகிறேன் அப்படின்னா அப்போ ஒரு விதமான குரு கிருப்பை. இது ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது, எல்லாமே குரு கிருப்பை தான். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பரிமாணம். அது அனுபவிச்சதுனால சொல்றேன், சரியா?
நீங்கள் அனுபவிங்கோ மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.